ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்முடைய முகத்தை காண ஆண்டவரே உம்மை தரிசிக்க நாங்கள் உம்முடைய சமூகத்தண்டை வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர்தாமே ஆண்டவரே இந்த நேரத்தில் சுத்த இருதயத்தையும் சுத்த மனசாட்சியும் தாரும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தாரும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அலட்சியம் பண்ணாத படிக்கு, புறக்கணிக்காத படிக்கு, ஆண்டவரே எதிர்க்காத படிக்கு உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க, அந்த வார்த்தையின் வழி நடத்துதல்படியாக ஜீவித்து ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய தாசரை அபிஷேகித்து எங்கள் மத்தியில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். ஆண்டவரே தேவனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானதாக ஏற்றதாக இருக்கட்டும். பரத்திலிருந்து இந்த மன்னாவை அனுப்பி நீர்தாமே எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பும். நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுதும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக, புதிய ஆண்டவரே மனுஷர்களாக இங்கிருந்து திரும்பி செல்ல நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்துக்குள்ளே போய் நாங்கள் ஜீவிக்கும் போதும் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் வர வேண்டிய மக்களையும் சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 15ஆம் பக்கத்தில் 30வது பாடலை பாடலாம். தூய சாயலில் நான் வளர வாஞ்சையுடனே ஆசிக்கிறேன். 30வது பாடலை பாடலாம். 15ஆம் பக்கம். தூய
154வது பாடலை பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரை பாடலாம். முதல் சரணத்தை ஒட்டி பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful Sunday evening that we could come into your holy presence. பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திற்குள் நாங்கள் வரும்படியான இந்த அழகான ஞாயிறு மாலை வேளைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the 10 days of the May retreat you gave to many of us. எங்களில் அநேகருக்கு நீர் கொடுத்த 10 நாட்கள் மே ரிட்ரீட்டுக்காக நன்றி. In spite of all the predictions of heat, summer heat, you gave us your clouds and your protection. கோடைக்கால வெப்பம் குறிக்கப்பட்டிருந்த போதிலும் உம்முடைய மேகத்தை பாதுகாப்பை நீர் கொடுத்தீர். Many thousands who may have already started on their journey, we pray that you will be with them. ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களோடு நீர் இருக்கும்படி We ஜெபிக்கிறோம். pray that you will help us to see the effects of the retreat even amongst us, Lord. எங்கள் மத்தியில் கூட இந்த ரிட்ரீட்டினுடைய கிரியைகளை வெளிப்பாடுகளை நாங்கள் காண உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Help us to have a more global vision for the northern parts of our country and over all the world. உலகளாவிய தரிசனத்தை எங்களுக்கு தாரும், ஊழியத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் தேசத்தின் வட பகுதியை குறித்த தரிசனத்தையும் தாரும். Let our mind not be limited to I, myself, my family and we alone. எங்களுடைய மனதானது நான், எனக்குரியது, என்னுடைய குடும்பம் என்று மாத்திரம் இருக்க வேண்டாம். But give us the vision of the lost and perishing souls around us. எங்களை சுற்றிலும் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இழந்து போன ஆத்துமாக்களை குறித்த தரிசனத்தை தாரும். So help us to really grow in faith and prayer. உண்மையாகவே ஜெபத்தில் விசுவாசத்தில் வளர உதவி செய்யும். Make each one of us soul winners and prayer warriors. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஜெப வீரர்களாக மாற்றும். We want to be spiritually be edified நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பக்தி விருத்தி அடைய and வேண்டும். grow into the perfect stature of Christ. கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரண சாயலுக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும். This evening, cover me under your precious blood. Give us your word. இந்த மாலையிலே என்னை உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தை இரத்தத்தின் கீழாக மூடி உம்முடைய வார்த்தையை தாரும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். We'll turn to the word of God in the portion we read in 2 Peter, first chapter. நாம் வாசித்த பாகமாகிய 2 பேதுரு
முதல் அதிகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். So in the passage we read, I want to speak on the 7 pillars of Christian character. நாம் வாசித்த இந்த பாகத்திலே கிறிஸ்தவ குணாதிசயத்தின் 7 தூண்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And before we go into that, there is a warning at the end of the passage. There's a warning. நாம் இதற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக இந்த பாகத்தினுடைய கடைசியிலே ஒரு எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. So we'll read the 8th and 9th verse first. 8-9 வசனங்களை முதலாவது வாசிப்போம். For if these things be in you and abound, they make you that you shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. But he that lacketh these things is blind, and cannot see afar off, and hath forgotten that he was purged from his old sins. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். So Peter, writing to the scattered Christians, சிதறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு எழுதுகிறார். he is giving us exhortation. அவர் புத்திமதியை தருகிறார். And what is he saying? என்ன சொல்லுகிறார்? If you read the whole chapter and whole book, God has given us ample resources. முழு அதிகாரத்தையும் முழு நிருபத்தையும் படித்தால் தேவன் அதிகமான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். So that we can grow in our spiritual life. அதன் மூலமாக நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர முடியும். So third verse says, மூன்றாம் வசனம் according சொல்லுகிறது, as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that hath called us to glory, and whereby are given us exceeding great and precious promises, that by these you might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lusts. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப. Now many of us came to the Lord Jesus Christ, confessing our sins, turning from our sins to Christ. நம்மில் अनेகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் பக்கம் திரும்பி இருக்கிறோம். And when we trusted what he has done for us on the cross, அவர் நமக்கு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நாம் நம்பிய பொழுது he wiped out our past sins. நம்முடைய கடந்த கால பாவங்களை நீக்கி போட்டார். He gave us forgiveness and an inheritance, an eternal inheritance in heaven. அவர் நமக்கு பாவ மன்னிப்பையும் பரலோகத்திலே நித்திய சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். Once we were far away from God, now he calls us my children. We have that inheritance into the kingdom of God, and we are called the children of God. ஒரு காலத்திலே நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். இப்பொழுது அவர் நம்மை அவரண்டை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அந்த சுயாதீனத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். So we may call that a born again experience. அதை நாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் என்று சொல்லலாம். We may call it as a conversion experience. அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம் என்றும் சொல்லலாம். But that is only the beginning or the stepping stone. ஆனால் அது ஆரம்பம்தான், அது முதல் படியாகத்தான் இருக்கிறது. If you don't go on further in spiritual progress, நீங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்திலே தொடர்ந்து போகவில்லை என்றால் you will become spiritually useless. You will be unfruitful. You are blind, partially blind. ஆவிக்குரிய ரீதியிலே பிரயோஜனம் இல்லாதவர்களாக, கனி இல்லாதவர்களாக, பாதி குருடராவீர்கள். Like he described in the 9th verse, he that lacketh these things is blind, cannot see far off, hath forgotten that he was purged from his sins. இங்கே 9ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிற வண்ணமாக இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். Oh, you can see, but you are short sighted. உங்களால் பார்க்க முடியும், ஆனால் உங்கள் பார்வை குறுகியதாக இருக்கும். You are not able to see far off. தூரத்திலே உங்களால் பார்க்க முடியவில்லை. You are not able to bring forth fruit. கனி கொடுக்க உங்களால் முடியவில்லை. You are unfruitful. நீங்கள் கனியற்றவர்கள். And you don't have that Christian joy
joy of the Lord in your life. நீங்கள் கிறிஸ்தவ சந்தோஷத்தை, கர்த்தருடைய மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கவில்லை. Now faith is absolutely important so that you get a relationship with God. தேவனோடு நீங்கள் ஒரு உறவை கொள்ளும்படியாக விசுவாசம் முற்றிலும் முக்கியமான ஒன்று. But here in this passage Peter says you need to add something to faith or supplement faith to with some other godly qualities. ஆனால் இந்த பாகத்திலே பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தோடு வேறு சில தேவனுக்கு உரிய குணாதிசயங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். So in the 5th verse, 6th verse, 7th verse we see 7 pillars of Christian character. 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே கிறிஸ்தவ குணாதிசயத்தின் 7 தூண்களை பார்க்கிறோம். So 5th verse says, beside this, giving all diligence, add to your faith virtue. இந்த வசனம் இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்கள். Yes, you have become a child of God through faith in Jesus and what he has done for us on the cross. இயேசுவிலே விசுவாசத்தின் மூலமாக அவர் சிலுவையிலே உங்களுக்கு என்ன செய்தாரோ அதன் மூலமாக நீங்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தீர்கள். Don't be satisfied. திருப்தி அடையாதீர்கள். You need to grow. நீங்கள் வளர வேண்டும். You need to come closer to Jesus. இயேசுவை நெருங்கி வர வேண்டும். And we need to get some qualities from him. அவரிடத்திலிருந்து சில குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Peter saying, add to your faith virtue. பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டுங்கள். What is virtue? தைரியம் என்றால் என்ன? Tamil தைரியமா? Okay. So in English virtue means or it signifies moral excellence. ஆங்கிலத்திலே வெர்ச்சு என்று சொல்லக்கூடிய தைரியம் என்பது சன்மார்க்கத்திலே சிறந்து விளங்குவதை குறிக்கிறது. Moral excellence. சன்மார்க்கத்தில் சிறப்பு. When you live a life above reproach, நீங்கள் நிந்தைக்கு மேலாக, நிந்தை இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், a life where you please God, தேவனை பிரியப்படுத்தும்படியான ஜீவியம், turning away from evil and uncleanness, பொல்லாப்பை விட்டு அசுத்தத்தை விட்டு திரும்பி you live a holy life, பரிசுத்தமாக it is ஜீவித்து, a virtuous life. அது ஒரு தைரியமான ஒரு சன்மார்க்கத்திலே சிறந்த வாழ்க்கை. Look at the life of Joseph. யோசேப்பின் ஜீவியத்தை பாருங்கள். He went through great calamities as a youth. He was forsaken by his brothers, put into the pit, and almost with murderous intent he escaped with his life. அதிக கலவரங்கள் ஊடாக சென்றார். வாலிபனாக அவருடைய சகோதரர்களாலே ஒரு கொலைபாதக எண்ணத்தோடு ஒரு குழியிலே போடப்பட்டார். And finally ended up as a slave in Potiphar's house. கடைசியிலே போத்திபாரின் வீட்டிலே அவர் அடிமையாக முடிவடைந்தார். And through false accusation he landed up in the prison. தவறான குற்றச்சாட்டினாலே சிறைக்கு போனார். But one thing we read again and again in the history of Joseph, God was with Joseph. யோசேப்பின் சரித்திரத்திலே ஒரு காரியத்தை மறுபடியும் வாசிக்கிறோம், தேவன் யோசேப்போடு இருந்தார். And because God was with Joseph, Joseph was a prosperous man. தேவன் யோசேப்போடு இருந்ததினாலே யோசேப்பு செழிப்படைந்தான். Everything that he did, God blessed. அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். People were able to say that he was a man who could not be reproached. அவனோ எந்த ஒரு நிந்தையும் அவன் மேல் சொல்லக்கூடாத ஒரு மனிதனாக இருந்ததை மக்கள் பார்த்தார். But still under false accusation he was put in prison. ஆனாலும் பொய் குற்றச்சாட்டினாலே சிறையில் போடப்பட்டான். But he wanted to keep his heart clean before God. ஆனால் தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வைத்திருக்க விரும்பினான். Even that wicked wife of Potiphar, when she tried to seduce Joseph, kept away. How can I do this great evil and sin against God? He ran away from adultery. போத்திபாருடைய மனைவி பொல்லாதவளாக அவனை மயக்க முயற்சித்த போது கூட, நான் எப்படி இப்படிப்பட்ட பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்வேன் என்று சொன்னால் விபச்சாரத்துக்கு எதிராக ஓடி போனான். Moral excellence, சன்மார்க்கத்திலே சிறப்பு, purity. தூய்மை. You call yourself a Christian, a child of God. உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள். Are you able to keep your testimony in your office or college or institution where you work? உங்களுடைய அலுவலகத்திலே, கல்லூரியிலே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே உங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள முடிகிறதா? Are people able to trust you? மக்கள் உங்களை நம்ப முடிகிறதா? Look at Daniel. He was a
child of God in the midst of a heathen nation. தானியேலை பாருங்கள், புறமத தேசத்தின் மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். Yes, we are living in a nation who don't believe in this true and living God. இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை நம்பாத தேசத்திலே நாம் ஜீவிக்கிறோம். What is our testimony? நம்முடைய சாட்சி என்ன? And what happened to Daniel? தானியேலுக்கு என்ன நேரிட்டது? 6:4. 6:4. All the important people, presidents, were very jealous of Daniel because he was promoted. அவர் பதவி உயர்வு பெற்றதினாலே அந்த தேசத்தில் இருந்த முக்கியமான மக்கள், மந்திரிகள் எல்லாம் பொறாமை கொண்டார்கள். Then the presidents and the princes sought to find occasion against Daniel concerning the kingdom, but they could find none occasion nor fault, for as much as he was faithful, neither was there any error or fault found in him. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. So he was a man who lived, kept himself upright, and did not give an occasion of blame to anybody. தன்னை உத்தமமாக காத்து கொண்டான். யாரும் தன்னை குறை சொல்லும்படியான வாய்ப்பை கொடுக்கவில்லை. But still they tried to find out blame about his relationship with God, about his prayer life. ஆனாலும் அவனுடைய தேவனோடு கொண்டிருந்த உறவு, ஜெப ஜீவியம், இதன் மூலமாக அவனை குற்றம் சாட்ட முயற்சித்தார்கள். But by and large, Daniel lived a clean life, a holy life, a pure life. ஆனால் தானியேலோ தூய்மையான, பரிசுத்தமான, சுத்தமான ஜீவியம் ஜீவித்தான். He did not want to defile himself with anything in that palace, the luxury of the palace. அந்த அரண்மனையின் ஆடம்பரத்தை கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. What did God say about Job? யோபுவை குறித்து தேவன் என்ன சொன்னார்? In the first chapter, first verse, Job 1:1. யோபு முதல் அதிகாரம் முதல் வசனம். There was a man in the land of Uz whose name was Job, and that man was perfect and upright, and one that feared God and eschewed evil. And 8th verse, and the Lord said unto Satan, Hast thou considered my servant, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God, escheweth evil. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். God himself could testify he was an upright man who feared God, eschewed evil. அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிய உத்தமன் என்று தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். What is the testimony that we possess? நாம் கொண்டிருக்கும் சாட்சி என்ன? Bible says about Elizabeth and Zacharias and Luke 1:6, they were righteous before God and blameless. லூக்கா 1:6 எலிசபெத்தை குறித்தும் சகரியாவை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களும் குற்றமற்றவர்களுமாய் இருந்தார்கள். So don't be satisfied, I have forgiveness, I have a ticket to heaven, now I can live as a... எனக்கு மன்னிப்பு இருக்கிற, லோகத்தில் நான் விரும்பி விக்கலாம் You அடையாதீர்கள். need to kill off this every step. படியாக தேவத்திலே நடும் அடியில் பிரியப்படும். So, act of word உங்கள் விசுவாசத்தை கூட்டும். to you had knowledge. தைரியத்தோடு ஞானத்தும் என்றால் என்ன? There is a competition. இருக்கிறது. Oh, we need competition and so much of cheating in the exams. அநேக போட்டி தேர்வுகள் நடக்கிறது, அதிலே ஏமாற்றுத்தனங்களும் இருக்கிறது. NEET exam cancelled and re-exam and so on. நீட் எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டது, மறுபடியும் பரீட்சை வைக்கப்படுகிறது, இப்படி பல காரணங்கள். But there is an explosion of knowledge. ஆனால் அறிவோ பெருகுகிறது. But here is a knowledge that scripture speaks that is different from this informative knowledge. இங்கே வேதம் பேசுகிற இந்த ஞானம் ஆனது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவை காட்டிலும் வித்தியாசமானது. Bible says the fear of the Lord is a beginning of knowledge and wisdom. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அறிவின் ஆரம்பம். The mental knowledge puffeth up, it makes you proud.
மனதளவிலே கொள்ளும் அறிவானது உங்களை பெருமை அடையச் செய்யும். Joe used to say, men die by degrees. சகோதரன் ஜோ அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்கள் பட்டங்களினாலே மரிக்கிறார்கள். It's a double meaning. You get more degrees, become more proud. அதனுடைய ரெண்டு அர்த்தம் என்னவென்றால், அதிக பட்டம் பெற்றால் அதிக பெருமை அடைவார்கள். And when you become proud, you die spiritually. நீங்கள் பெருமை அடையும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே மரிக்கிறீர்கள். But we are all dying by degrees. Little by each day we are coming a day closer to our death. நாமோ படிப்படியாக ஒவ்வொரு நாளும் மரணத்தை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். As we age, new weaknesses, new diseases, it comes. It is part of growing up, natural growing up. வயதாகி கொண்டு போகும் பொழுது புதிய வியாதிகள், புதிய பலவீனங்கள் வரும். அது இயற்கையாக வளரக்கூடியவைகள். But you need to add a kind of knowledge to virtue, that is a knowledge of God. ஆனால் தைரியத்தோடு ஒரு விதமான ஞானத்தை கூட்ட வேண்டும். அது தேவனை குறித்த அந்த அறிவு. Knowledge of Christ and knowledge of the Word of God. கிறிஸ்துவை குறித்த அறிவு, தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. This comes when we wait upon God and pray and study the Word of God. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இது வருகிறது. Fourth verse in this chapter says, whereby are given unto us exceeding great and precious promises, that by these you might be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust. நான்காம் வசனம் சொல்லுகிறது, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. And the previous verse, according as divine nature hath given unto us all things pertaining unto life and godliness through the knowledge of him that has called us to glory and virtue. முந்தின வசனம் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. This kind of knowledge and wisdom is necessary that we may come closer to Christ. நாம் கிறிஸ்துவை நெருங்கி வரத்தக்கதாக இப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் அவசியமாய் இருக்கிறது. We may learn more of his glory, more of his greatness. அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை அதிகமாக அறிந்து We may கொள்ளும்படியாக, understand more of his love. அவருடைய அன்பை அதிகம் விளங்கிக் Only கொள்ளும்படி, as we study and pray and apply the word of God, we understand God's greatness, God's compassion, God's love. நாம் படித்து தேவனுடைய வார்த்தையை நாம் அப்பியாசப்படுத்தும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் விளங்கிக் கொள்ள முடியும். Mental knowledge is not enough. மனதளவில் அறிவு போதாது. Many may say, I have studied in Christian schools, Christian colleges, I know the Bible. கிறிஸ்தவ கல்லூரியிலே, கிறிஸ்தவ பள்ளியிலே படித்திருக்கிறேன், வேதம் தெரியும் என்று நீங்கள் சொல்லலாம். But it is only the applied knowledge. How much of the scripture have you applied in your heart and life? ஆனால் வேத வாக்கியத்தை எந்த அளவிற்கு உங்களுடைய இருதயத்தில், ஜீவியத்தில் அப்பியாசப்படுத்தினீர்கள், அதுதான் காரியம். King David said, thy word have I hid in my heart, that I might not sin against you. தாவீது ராஜா சொன்னார், நான் உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன். The best of books, the Bible, மிகச் சிறந்த புத்தகம் வேதாகமம், must be kept in the best of places, that our heart. அது சிறந்த இடத்திலே வைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய இருதயம், That is our subconscious. அதுதான் நம்முடைய உள்ளான மனது. For the best of reasons, மிக சிறந்த காரணத்திற்காக, that I might flee away, turn away from all sin and keep myself pure. எல்லா பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடி என்னை தூய்மையாக காத்துக்கொள்வதற்காக. Is that the kind of knowledge you are seeking after? அப்படிப்பட்ட அறிவை நீங்கள் தேடுகிறீர்களா? Add to your faith virtue, to virtue knowledge. உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டுங்கள், தைரியத்தோடு ஞானத்தை கூட்டுங்கள். And 6th verse says, to knowledge temperance. ஆறாவது வசனம் ஞானத்தோடு இச்சை அடக்கம். What is temperance? இச்சை அடக்கம் என்றால் என்ன? Temperance means self control. இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது சுய கட்டுப்பாடு. Today many people do not have self control. இன்றைக்கு அநேக மக்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. No control over their appetites. அவர்களுடைய பசியிலே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. They are slaves to their lusts. அவர்கள் இச்சைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். No control over what they are watching, what they are seeing. அவர்கள் எதை பார்க்கிறார்கள், எதை கவனிக்கிறார்கள் என்பதிலே கட்டுப்பாடு இல்லை. Their mind is fed by what they hear in the
television, in the internet, டிவியிலும் இன்டர்நெட்டிலும் என்ன கேட்கிறார்களோ அதனாலே அவர்களுடைய மனது போஷிக்கப்படுகிறது. or what some great film star or some star says, இல்லை என்றால் ஏதோ பெரிய சினிமா நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் சொல்லுகிறதை குறித்திருக்கிறது. they don't have control over what they are watching, what they are hearing. எதை கவனிக்கிறார்கள், எதை கேட்கிறார்கள், அதிலே கட்டுப்பாடு இல்லை. They have no control over what they speak. என்ன பேசுகிறார்கள் என்பதிலும் கட்டுப்பாடு இல்லை. Temperance means self-control. இச்சையடக்கம் என்படும் பொழுது அது சுய கட்டுப்பாடு. Bible says by your word. Jesus said by your words you will be judged. வேதம் சொல்லுகிறது உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். By your words you will be justified. உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். By your words you will be condemned. உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஆக்கினைக்குட்படுவீர்கள். How careful we must be about controlling what comes out of our mouth. நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருவதை கட்டுப்படுத்துவதில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In Mark 7th chapter, Jesus said, what comes out of the heart proceed. Evil thoughts, adulteries, uncleanness, so many other things. மார்க் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு இருதயத்திலிருந்து வரக்கூடிய அசுத்தமான அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை என்று பல காரியங்கள். These evil things come into your heart through your eye gate, ear gate. இந்த பொல்லாத காரியங்கள் உங்கள் இருதயத்திற்குள்ளாக உங்களுடைய கண்களின் வாசல் வழியாகவும் காதுகளின் வாசல் வழியாகவும் வருகிறது. Are you temperate in all your actions? உங்கள் எல்லா கிரியைகளிலும் நீங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? How today many people flare up. They don't have any control over their anger. இன்றைக்கு எத்தனை பேர் கோபத்திலே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வெடிக்கிறார்கள். Even after conversion they struggle with this bad temper. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இந்த மோசமான மனநிலையிலே போராடுகிறார்கள். You need to surrender before God, cry before the cross, ask the Holy Spirit to give you victory over your temper. தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்புவிக்க வேண்டும். சிலுவைக்கு முன்பாக கதற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கோபத்திலே கட்டுப்பாட்டை தரும்படி கேளுங்க. Over your lust, over your uncleanness. உங்களுடைய இச்சைகளின் மேலே, அசுத்தத்தின் மேலேயும். Today many preachers are falling a prey to immorality. இன்றைக்கு அநேக பிரசங்கியார்களும் சன்மார்க்க சீர்கேடுக்கு இரையாகிறார்கள். Great preachers who once upon a time were big mighty preachers, we see suddenly they lose their testimony. ஒரு காலத்திலே வல்லமையாக பிரசங்கியாக இருந்த பெரிய பிரசங்கியார்கள் கூட சாட்சியை இழந்து போவதை பார்க்கிறோம். Add to your faith virtue to virtue, knowledge to knowledge, temperance, self-control. விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், சுய கட்டுப்பாட்டையும் சேருங்கள். It is another important pillar for growing in our Christian character. கிறிஸ்தவ குணாதிசயத்திலே நாம் வளர்வதற்கு முக்கியமான குணமாக இது ஒன்று இருக்கிறது. We see Jesus subdued all his temper, although he had righteous anger against these Pharisees and at occasions he showed, but he controlled his temper. இயேசு இந்த பரிசேயர்கள் மற்றவர்களுக்கு எதிராக கோபம் கொள்வதற்கு சரியான காரணங்கள் இருந்த போதிலும் அநேக நேரங்களிலே அவர் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினார். He bore the ill treatment, the shame, the insults without uttering a word, without a complaint. ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு அவர் அவமானத்தையும் தவறான வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். Why should we be unlike our Lord Jesus Christ? நாம் ஏன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல் இல்லாமல் இருக்க வேண்டும்? May we ask our Lord to give us this self-control over every kind of passion that overpowers us at times. சில நேரங்களிலே நம்மை மேற்கொள்ளுகிற எல்லா விதமான இந்த பாடுகளிலிருந்தும் கட்டுப்பாட்டை தரும்படியாக ஆண்டவரை கேட்போம். Now to add to temperance you need to add patience. இச்சை அடக்கத்தோடு நீங்கள் பொறுமையை சேர்க்க வேண்டும். In scripture the original word in the Greek, the New Testament originally is written in Greek, Aramaic and Greek. புதிய ஏற்பாடு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலும் அராமிய பாஷையிலும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே வேதம் சொல்லுகிறது, The other word for patience is endurance பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை சகிப்புத்தன்மை or perseverance. இல்லை என்றால் விடாமுயற்சியாக இருப்பது. The human nature, it wants to surrender
accept defeat even when little difficulties come. மனித சுபாவமானது கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் தோல்வியை ஒத்துக்கொண்டு அப்படியே தன்னை ஒப்புவித்து விடுகிறது. But this quality of patience or perseverance, you hold on to God at any cost. ஆனால் பொறுமை விடாமுயற்சி என்னும் இந்த குணாதிசயமானது எக்கிரயம் செலுத்தியாலும் தேவனை நீங்கள் அப்படியே பற்றி கொண்டிருப்பீர்கள். However great may be the difficulty, you don't forsake God or His word or His promises. கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவனை அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். In the epistle of James, யாக்கோபு எழுதிய நிருபம், James exhorts us in James 5th chapter 7th verse. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே Be யாக்கோபு patient சொல்கிறார், therefore, brethren, unto the coming of the Lord. Behold, the husbandman waiteth for the precious fruit of the earth, and hath long patience for it, until he receive the early and the latter rain. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். The farmer waits. He knows one day he will have his harvest, so he cannot be hurrying up. விவசாயி காத்திருக்கிறான், தன்னுடைய அறுவடை ஒரு நாள் வரும் என்று தெரியும், ஆகவே அவசரப்பட மாட்டான். A couple who are expecting a baby, they have to wait patiently until the day of delivery comes, confinement comes. குழந்தையை எதிர்பார்க்கிற தம்பதியர் அந்த குழந்தை பிறக்கும்படியான அந்த பிரசவ நாள் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். Now we are born into a world where we are facing a battle. நாம் போராட்டத்தை சந்திக்கும் உலகத்திலே பிறந்திருக்கிறோம். We are fighting the devil. பிசாசோடு We are போராடுகிறோம். fighting the flesh. மாம்சத்தோடு போராடுகிறோம். And we are fighting all the lusts of the flesh. மாம்சத்தின் இச்சைகளோடு போராடுகிறோம். We are fighting self. சுயத்தோடு போராடுகிறோம். So we need to patiently endure and persevere with God's help. நாம் பொறுமையாக சகித்து கொண்டு தேவ பலத்தோடு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். James again says in James 5th chapter 10 and 11, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 யாக்கோபு மறுபடியுமாக சொல்லுகிறார், take my brethren the prophets who have spoken in the name of the Lord for an example of suffering, affliction and of patience. Behold, we count them happy which endure. You have heard the patience of Job, and have seen the end of the Lord, and that the Lord is very pitiful and tender mercy. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. Job passed through the fire of affliction. யோபு அந்த நெருக்கத்தின் அக்கினியினூடாக கடந்து சென்றார். Many times we may face affliction in different kinds. அநேக நேரங்களிலே வித்தியாசமான வழியிலே நெருக்கத்தை நாம் சந்திக்கிறோம். Many times we don't understand why this kind of affliction to come to me or to us. அநேக நேரங்களிலே ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் எங்களுக்கு வருகிறது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். Here James exhorts, be patient. யாக்கோபு புத்தி சொல்லுகிறார், பொறுமையாயிருங்கள். God is long suffering. He is good. தேவன் நல்லவர், நீடிய பொறுமை உள்ளவர். Believe in the goodness of God and trust God that ultimately God will do something good. தேவனுடைய நல்ல தயவை நம்புங்கள், தேவனை நம்பியிருங்கள், கடைசியிலே தேவன் நன்மையானதை செய்வார். Hold on to the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருங்கள். You need patience as a pillar of your character. உங்களுடைய குணாதிசயத்தின் தூணாக பொறுமை உங்களுக்கு தேவை. But in the 6th verse we also see, add to your patience godliness. 6ஆம் வசனத்திலே இன்னும் பார்க்கிறோம், பொறுமையோடு தேவ பக்தியை கூட்டுங்கள். What is this quality? Godliness. தேவ பக்தி என்ற குணம் என்ன? You can say it is God likeness. அது தேவனுடைய சாயல் என்று சொல்லலாம். Or in other words, holiness. இல்லை என்றால் பரிசுத்தம். Holiness means separated unto God. பரிசுத்தம் என்றால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுதல். Every child of God must recognize that he is not an ordinary person. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிய வேண்டும், தான் சாதாரண நபர் அல்ல. He is somebody who is chosen and separated to God, for God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். You become an instrument
in God's hands. தேவனுடைய கரத்திலே நீங்கள் கருவியாகிறீர்கள். Bible says your body is a temple of the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். You are not your own. நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. You are bought with a price. ஒரு கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். You need to glorify God in your body and in your life. உங்கள் சரீரத்தில் உங்கள் ஜீவியத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். So this is a quality of godliness that makes you different from others who don't have this quality of godliness, no fear of God. இது தேவ பக்தி என்னும் குணம் உங்களை வித்தியாசமானவர்கள் ஆக்குகிறது. தேவ பயம் இல்லாத மற்றவர்களிலிருந்து உங்களை வித்தியாசமானவர்கள் ஆக்குகிறது. St. Paul advising young Timothy, he is saying to him in 1 Timothy 4:7 and 8. 1 தீமோத்தேயு 4:7-8 பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு புத்திமதி சொல்லுகிறார். But refuse profane and old wives' fables and exercise thyself rather unto godliness. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. For bodily exercise profiteth little, but godliness is profitable unto all things, having promise of the life that now is and that which is to come. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. Are you adding this quality of godliness or holiness into your Christian character? உங்கள் கிறிஸ்தவ குணாதிசயத்தோடு இந்த தேவ பக்தி என்னும் பரிசுத்தம் என்னும் குணத்தை சேர்க்கிறீர்களா? Sixth, we have to add to godliness brotherly kindness. ஆறாவதாக தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தை சேர்க்க வேண்டும். Seventh verse. 7ஆம் வசனம். And to godliness brotherly kindness. தேவ பக்தியோடு சகோதர சிநேகம். What is brotherly kindness? சகோதர சிநேகம் என்றால் என்ன? The Greek word used is Philadelphia. கிரேக்க பாஷை பயன்படுத்தப்பட்டது பிலதெல்பியா என்று. We have a city by name Philadelphia in USA. I think it's a state also. அமெரிக்காவிலே பிலடெல்பியா என்று ஒரு பட்டணம் ஒரு மாநிலம் இருக்கிறது என்று யோசிக்கிறேன். Philios means love. பிலி என்று சொல்லப்படுது அன்பு. Philadelphia, loving your brother. பிலடெல்பியா என்று சொல்லப்படுது சகோதரனை நேசிப்பது. Do we have this Christian love one toward another? ஒருவர் மற்றொருவரிடத்திலே இந்த கிறிஸ்தவ அன்பை நாம் கொண்டிருக்கிறோமா? You may ask, who is my brother? என் சகோதரன் யார் என்று நீங்கள் கேட்கலாம். Mark's 3rd chapter 35 defines like this. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Or we'll read from the 33rd verse. 33 வாசிக்கலாம். Jesus answered them saying, who is my mother or my brethren? And he looked around about them which sat about him and said, behold, my mother and my brethren, for whosoever shall do the will of God, same is my brother, my sister, my mother. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். Jesus told his disciples in John 13:35. யோவான் 13:35 இயேசு தன் சீஷர்களுக்கு சொன்னார். By this shall all men know that you are my disciples, if you have love one for another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். You cannot call yourself a Christian when you harbor hatred or bitterness against somebody else in the family or outside in the church. குடும்பத்திலோ வெளியிலோ சபையிலோ யாருக்கு எதிராக பகையோ கசப்பையோ நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் இந்த சகோதர சிநேகத்தை கொண்டிருக்க முடியாது. And if you cannot forgive your brother, your prayer will be hindered. It won't go to God. உங்களுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய ஜெபம் தடைப்படும், அது தேவனை சென்று அடையாது. Jesus taught how to pray in the Lord's Prayer. Forgive us our trespasses as we forgive others their trespasses against us. பரமண்டலங்களில் ஜெபத்திலே இயேசு கற்றுக் கொடுத்தார், மற்றவர்களுடைய பாவங்களை தவறுகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். Have we practiced this forgiveness and brotherly kindness? இந்த மன்னிப்பையும் சகோதர சிநேகத்தையும் நாம் பழகி இருக்கிறோமா?
finally, the seventh pillar of our character. நம்முடைய குணாதிசயத்தின் ஏழாவது தூணாக In the கடைசியாக authorized version, it is referred as charity. அது அன்பு என்று சொல்லப்படுகிறது. To godliness, brotherly kindness, and to brotherly kindness, charity. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். Another word for love. அன்பிற்கு அது இன்னொரு வார்த்தையாக But what is ஆங்கிலத்தில் the இருக்கிறது. difference between brotherly kindness and this love? சகோதர சிநேகத்திற்கும் இந்த அன்பிற்கும் என்ன வித்தியாசம்? Now, charity or this love is an unselfish love. It's God's love, agape love. இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது சுயநலம் இல்லாத அன்பு தேவனுடைய அன்பாக அகப்பே அன்பாக இருக்கிறது. You, with this love, you are not only able to love your brother, love other children of God. இந்த அன்பை கொண்டு உங்களுடைய சகோதரனை மற்ற தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் நீங்கள் நேசிப்பதல்ல, You are able to love the world. உலகத்தை உங்களால் நேசிக்க முடியும். Jesus said, God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. இயேசு சொன்னார், தேவன் உலகத்தை இவ்வளவாக நேசித்தார், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், அவரை நேசிக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி கெட்டு This is போகாமல் a இருக்கும்படியாக. completely unselfish. It's not a self-centered love, but unselfish love. இது சுயத்தை மையமாக கொண்ட அன்பல்ல, சுயநலம் இல்லாத அன்பு. This is the love that made Jesus to proclaim, go into all the world, preach the gospel. இந்த அன்பே உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று இயேசுவை அறிவிக்க செய்தது. Don't make any distinction of caste or race or any other human divisions. ஜாதி, மனித வர்க்கம் இப்படியெல்லாம் மனிதர்களை பிரிக்காதீர்கள். God's love is for all. தேவனுடைய அன்பு அனைவருக்கும் உரியது. And you need to be an instrument of God to promote this love of God to others. இந்த தேவ அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி தேவனுடைய கருவியாக நீங்கள் இருக்க வேண்டும். Hebrews 13:2 says, be not forgetful to entertain strangers, for hereby some have entertained angels unawares. எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. Third verse, remember them that are in bonds as bound with them, and them which suffer adversity as being yourself also in the body. மூன்றாம் வசனம், கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். So let us ask God that we may have this kind of love for others. மற்றவர்களுக்கு என்று இப்படிப்பட்ட அன்பை நாம் கொள்ளும்படி தேவனை Those கேட்போம். who have not heard the gospel, சுவிசேஷத்தை கேட்டிராதவர்கள், those who are outside the fold of God, தேவனுடைய மந்தைக்கு வெளியே இருப்பவர்கள், they need to learn the love of God. அவர்கள் தேவ அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். In conclusion, முடிவாக, if we don't supplement these attributes to our faith, we will be short-sighted, unfruitful. இந்த விசுவாசத்தோடு இந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் சேர்த்து கொள்ளவில்லை என்றால் நாம் கண் சொருகி போன குருடர்களாக இருப்போம், கனியற்றவர்களாக இருப்போம். We may call ourselves converted. நம்மை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். We may even go to heaven. பரலோகத்திற்கு கூட போகலாம். But it is empty-handed. ஆனால் வெறும் கையோடு போவோம். Do we want fruits to be shown unto our wonderful Savior? நம்முடைய அருமையான இரட்சகரிடத்திலே கனிகளை காட்ட விரும்புகிறோமா? Or are we going to be blind to all these qualities? இல்லை என்றால் இந்த குணாதிசயங்களை குறித்து நாம் கண் தெரியாதவர்களாக இருக்க I போகிறோம். don't care about all these pillars of Christian character. கிறிஸ்தவ குணாதிசயத்தின் இந்த தூண்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. I have faith, that is enough. I have a ticket to heaven. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, அது போதும், பரலோகத்திற்கு டிக்கெட் வைத்திருக்கிறேன். No, you must really please God. You must see what God likes and to please him. That will be the greatest joy of your life. நீங்கள் உண்மையாகவே தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதே உங்களுடைய ஜீவியத்தின் மகிழ்ச்சியாக இருக்கும். May God help us. தேவன் நமக்கு உதவி Let செய்வாராக. us search our hearts. Let us pray. நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். Father, we thank you for the exhortation. பிதாவே, புத்திமதிகளுக்காக நன்றி. How Peter exhorts us that it is not enough merely to get forgiveness and be converted. வெறுமனே பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது என்று பேதுரு எங்களுக்கு We need to எச்சரிக்கிறார். grow in Christ likeness. கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் வளர வேண்டும். Christian character must be formed in our lives. கிறிஸ்தவ குணாதிசயம் எங்கள் ஜீவியத்திலே உருவாக வேண்டும். We need to add to our
faith, virtue. எங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தை சேர்க்க வேண்டும். Let us have that virtuous life that will bring glory to you. உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய சன்மார்க்கத்திலே சிறந்த ஜீவியம் ஜீவிக்கட்டும். To virtue, let us fill our hearts with the knowledge of you and the word of God. தைரியத்தோடு நாங்கள் உம்மை குறித்த அறிவையும் தேவனுடைய வார்த்தையினாலும் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். And we need to learn to control ourselves, control our passions. நாங்கள் எங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். Our tempers, our lusts and every kind of evil thoughts may be brought under your control. எங்களுடைய கோபங்கள், இச்சைகள், எல்லா பொல்லாத சிந்தனைகளும் உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். Let us practice that patience, that patient endurance. அந்த பொறுமையான சகிப்புத்தன்மையை நாங்கள் பழகட்டும். To hold on to your word and your promises. உம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு Not retreating at any cost, at any temptation of the devil or any affliction. சாத்தானுடைய எந்த ஒரு சோதனையின் போதும், எந்த நெருக்கத்தின் போதும், எந்த ஒரு காரியத்தின் போதும் நாங்கள் எதிர்க்க Help வேண்டாம். us to have that godly qualities of godliness. தேவ பக்தி என்னும் குணாதிசயத்தை கொண்டிருக்க உதவி செய். Holiness that separates us from other people of the world. உலகத்து மக்களிலிருந்து எங்களை பிரிக்கிற பரிசுத்தமான ஜீவியம். We belong to God. நாங்கள் தேவனுக்கு சொந்தம். My body belongs to God. என் சரீரம் தேவனுக்கு சொந்தம். I must honor God with my body, with my life. என் சரீரத்தை கொண்டு, என் ஜீவியத்தை கொண்டு தேவனை கனம் பண்ண வேண்டும். Help us to practice this brotherly kindness. சகோதர சிநேகத்தை பழகிக்கொள்ள உதவி By செய். this all will know that you are my disciples when you love one another. இதன் மூலமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது அனைவரும் நீங்கள் என் சீஷர்கள் என்று அறிவார்கள். And help us to practice this agape love. இந்த அகப்பே அன்பையும் நாங்கள் பழகிக்கொள்ள உதவி செய். Love for the ugly and unwanted. அசுத்தமான தேவையில்லாதவர்கள் மேல் அன்பு. Love for those who even hate us. எங்களை பகைக்கிறவர்களையும் நேசிப்பது. Love for those who do evil to us. எங்களுக்கு பொல்லாப்பு செய்பவர்களை நேசிப்பது. Let us return love for evil. நாங்கள் தீமைக்கு அன்பை காட்டட்டும். Please help us to grow in our Christian character. கிறிஸ்தவ குணாதிசயத்திலே வளர எங்களுக்கு தயவு செய்து உதவி These செய். 7 pillars that Peter mentions, let it be there in our Christian character. பேதுரு சொல்லி இருக்கிற இந்த 7 தூண்களும் எங்கள் கிறிஸ்தவ குணத்திலே இருக்கட்டும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 37வது பாடலை பாடலாம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். More about Jesus. Ah,
Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.